இங்கே எத்தனை வருஷமா அந்த கோயிலில் இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் சும்மா ஒரு 2 வருஷம் வந்து 25 வருஷமா வியாபாரம் பண்ணுறோம். அங்கே ஒரு 5 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் இயரா? ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இப்போ 3 வருஷமாக தான் வச்சுருக்கோம். நான் ஒரு 40 வருஷமா வந்துருக்கேன். ஒரு 5 வருஷமா. நான் ஒரு 6-7 வருஷமா சிவமத்தனா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 50 ரூபா டிக்கெட்டு சூப்பர். நாங்கள் ரெகுலராகவே வருவோம் ப்ரோ. நான் பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே சிவராத்திரி ஆனால் சிவனை தரிசனம் பண்ண வந்துடுவோண்ணா. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2-3 வருஷம் இருக்கும். நாங்கள் 20 வருஷம் வரோம். இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். இந்த வருஷம் வந்துட்டு நமச்சிவாயா. நான் கடந்த 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் இந்த வருஷம் தான் நாங்கள் வரோம்ப்பா. நாங்கள் இப்போ 2 வருஷமா வந்துட்டு இருக்கோம். நாங்கள் 15 வருஷமா இங்கே தான் வந்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் பிறந்ததுலேருந்து வந்துட்டு இந்த கோயிலில் இத்தனை பேர் வராங்களே, இந்த கோயிலுக்கு ஏதாவது சிறப்பு சொல்லுங்க ஐயா. இந்த கோயிலுக்கு பசுபதி ஈஸ்வரன் கோயில் கருவூராறு இதுக்கு தான் சாமி கொஞ்சம் நல்லா எல்லாருமே வந்து இங்கே கும்பிடுவாங்க. வருஷம் வருஷம் சொல்றாரு நீங்கள் கடை வச்சுருங்க. வரோம். காலங்கள் ஆக ஆக மக்கள் அதிகமாக கடவுள் கும்பிட வராங்களா, இல்லை அப்படித்தான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கூட்டம் அதிகங்களா? ஆமாம், போன வருஷம் விட இந்த வருஷம் கூட்டம் அதிகம். இந்த கோயிலுக்கான சின்ன ஒரு சிறப்புனா என்ன சொல்லுவீங்க? இது வந்து சிறப்பு தான். பிரதோஷம் தான். சனி பிரதோஷம்னா ரொம்ப இதே கூட்டம் இருக்கும் அன்னைக்கு. இந்த கோயிலுக்கான சிறப்பு என்ன? சிவன் தான் சிறப்பு. சிவனே சிறப்பு. சூப்பர். சிவமயம். 40 வருஷம் சிவராத்திரி கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க? எத்தனை கால பூஜை அட்டன் பண்ணுவீங்க? 4 காலம் பூஜை. 5 வருஷமா வந்துடுங்க. சரி. சிவராத்திரிக்கு மட்டும் வருவீங்களா, இல்லை பிரதோஷத்துக்கு? எல்லாத்துக்கும் வருவோண்ணே. எல்லாத்துக்கும் வருவீங்க. கடவுளை பார்த்தீங்களா? இன்னும் சாமியை பார்த்து ரொம்ப கூட்டமாக இருக்குண்ணே. எத்தனை கால பூஜை நடந்திருக்கு இது வரையும்? அது தெரியலண்ணே. ஒரு மணி வரலாம் பண்ணுவோம். 4 கால பூஜையும் அட்டன் பண்ணிடுறீங்களா? அது யார் அப்போ 9 மணிக்கு வந்தோம்னா 1 மணி 2 மணி வரலாம் தரிசனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிறகல் பண்பலை வந்ததுக்கப்புறம் நம்ம பசுபதி கோயிலோட பெருமையில் வந்து இது பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இப்போ கூட அதுதான் நம்ம இதுதான் கேட்டுட்ருக்கேன். சிறகல் பண்பலையோட பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் தான் பாடிட்டு இருக்கு. அதனால் அதாவது திருவாசகம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், அவங்க வந்து இப்போ திருவண்ணாமலை பாடலை வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இடைவிடாமல். சிவராத்திரி தானமாக அதை வந்து நம்ம ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம காதார கேட்டுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து விட்ட போனோம்னால அவரே வந்து நமக்குள்ள வழிகாட்டுதலை பண்ணிக்கிட்டே இருப்பார். இறைவன் கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டோம்னா அதுக்கான பலனே இல்லை. அது சரியான நேரத்தில் சரியாகவே கொடுப்பார். அதாவது ஒருத்தர் வந்து வழிபாடில் இருக்கும்போது 100 ரூபாய் செலவாக போகுது அப்படின்னா அவங்களுக்கு அதை வந்து 200 ரூபா இருந்தாலும் செலவு வரும். ஆனால் இறை வழிபாட்டில் வந்துட்டோம்னா இந்த 10 ரூபாய் அதாவது செலவு இல்லாமல் அதாவது 10 ரூபாய்க்கு கொடுப்பார். நன்றிண்ணா. மற்ற நாளில் இருக்கும் இன்னைக்கு சிவராத்திரி, இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாள். இவ்வளோ கூட்டம் வருது. மற்ற நாளில் எப்படி கூட்டம் வரும்? இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. பிரதோஷத்துக்கு எல்லாரும் கூட்டமாக தான் வந்துட்டு இருப்பாங்க. நார்மல் டேஸில் வந்து மண்டே டியூஸ்டேலாம் அந்த அதிகம் இருக்காது. மண்டே அப்புறம் தேர்ஸ்டே சாட்டர்டே இந்த மாதிரி டைம்லலாம் கும்பல் இருக்கும். அப்புறம் அஷ்டமி இந்த மாதிரி டைமுக்கு நல்லா கும்பல். இப்போ இந்த சிவன் கோயிலில் என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க நீங்கள்? ஸ்பெஷல்னா பிரதோஷம் தான் எப்பவுமே ஸ்பெஷல். பிரதோஷ டைம் எப்பவுமே ஸ்பெஷல் தான். கோயில் திருவிழா நடக்கும். பங்குனி உத்திரத்துக்கு கோயில் திருவிழா நடக்கும். அப்புறம் உத்திரத்துக்கு வந்து தேர் வரும் முருகனுக்கு. அவ்வளோ. இப்போ நீங்கள் இங்கே இன்னைக்கு மட்டும் தான் இந்த கடை வச்சுருக்கீங்களா, இல்லை ரெகுலராகவே இந்த கடை இங்கே இருக்குங்களா? ரெகுலராகவே எப்பயும் இருக்கும். அப்புறம் 9 o'clock எப்பவுமே ரெகுலராக க்ளோஸ் பண்ணிடுவாங்க கோயில். இன்னைக்கு மகா சிவராத்திரினால நைட் ஃபுல்லாக ஓப்பன். சிவராத்திரிக்கும் இன்னைக்கு இந்த கரூரில் இவ்வளோ கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த கோயிலுக்கான சிறப்பு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? மோஸ்ட் ஆஃப் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஸ்பெஷல் இந்த கோயில். ஆடி மாதம் ஒரு திருக்கல்யாணம், அப்புறம் பங்குனி மாதம் ஒரு திருக்கல்யாணம், எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல். வந்துட்டு போனாங்கன்னா அதிகப்படியாக அந்த கோயிலில் விளக்கு போடுவாங்களா? என்ன விளக்கு போடுவாங்களா, இல்லை ஒரு தாமரை வந்து செல் பண்ணுவாங்களா, தாமரை பூ, இல்லை என்ன பண்ணுவாங்க? சிவனுக்கு வந்து வில்வம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே எது வேணாலும் நம்ம விருப்பப்பட்ட எதுனாலும் கொடுக்கலாம். பிரம்மா வந்து படைக்கிற தொழில வந்து இங்கே 2வது டைம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். இங்கேருந்து தான் வந்து யாகம் பண்ணி இங்கே பிரம்மதீர்த்த குளத்தில் தான் அவர் யாகம் பண்ணி சிவன் வந்து காட்சி கொடுத்து அங்கேருந்து தான் வந்து மறுபடியும் படைக்கும் சொல்லி ஆரம்பித்தார். அதனால தான் இந்த ஊர் கரூர்னே வந்திருக்கு. கரூராறு அப்படிங்கிறது கரூர்னு அவர் சித்தர் தெரியும்.
இந்த கோயிலில் கரூரர் சித்தர் வந்து ஸ்பெஷல். சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டோம். சாமி என்ன சொன்னாங்க? சாமி